வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்கள் கட்டண ரசீதை, அந்த பில்லை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதுல பள்ளிக்கூடத்தினுடைய பேரு, சேர்க்கை கட்டணம் எவ்வளவு, தேர்வு கட்டணம் எவ்வளவு, புத்தகங்களுக்கு எவ்வளவு, நோட்டுகளுக்கு எவ்வளவு, அப்படிலாம் போட்டுட்டு வந்துட்டு கடைசியா ஒன்று போட்டிருக்காங்க. பேரண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்க்கு 8500 ரூபா. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன என்ன பேரண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு 8500 ரூபான்னா, வருஷத்துல ஒரு நாள் பேரண்ட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி தருவாங்க. இது இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பிள்ளைங்கள், அதாவது இந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும், பெற்றோர் டியூட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. அதுக்கு 8500 ரூபா ஃபீஸ். இப்போ அந்த 8500 ரூபா ஃபீஸுங்கிறத விட்டுருங்க. இப்படி பெற்றோர்களுக்கு ஒரு பயிலரங்கு நடத்துவது சரியா? ஒரு பக்கம் ஆமா சார், இன்னைக்கு பசங்களை ஹேண்டில் பண்றது ட்ரெயின்டு டீச்சர்ஸ்க்கே கஷ்டமா இருக்கு, அதனால பேரண்ட்டுக்கு நடத்த வேண்டியதுதான் சரி அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம், என்ன சார், அவன் பிள்ளைய அவனுக்கு வளர்க்க தெரியாதா? இதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுப்பாங்களா? பெத்தவன் அவன் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு தெரியாதா? இது பயிற்சி கொடுத்து வர வேண்டியதா? இயல்பா வர வேண்டிய ஒரு விஷயம். பிள்ளை வளர்ப்பது என்று இயல்பா ஒரு விஷயம். இது ரெண்டுல எது சரிங்கிறத விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் ரெண்டு விதமா இருக்கிறாங்க. ஒன்று, பிள்ளைகளை குறித்து அக்கறையற்ற பெற்றோர்கள். அவன் பாட்டு வேலைக்கு போவான், பிள்ளை படிக்கிறானா போறானா வரானான்னு தெரியாது, 3 வேளை சோத்த போட்டுருவான். இன்னும் சில பெற்றோர்கள் இதுக்கு அப்படியே நேர்மாறா இன்னொன்று இருக்கு. அவனே உட்காந்து ஹோம்ஒர்க் செஞ்சுருப்பான். பிள்ளைகளுடைய ஹோம்ஒர்க் இவனே செஞ்சு கொடுத்துருப்பான். டீச்சர்கிட்ட வந்து நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க்னு கேட்டுப்போம். இந்த ரெண்டுமே தவறு. பிள்ளைகளை குறித்து அக்கறையற்று இருப்பது, அளவுக்கு அதிகமாக பிள்ளைகள் விஷயத்துல டாமினேட் பட்டு அவர்கள் சுதந்திரத்தை, நம்ம பிள்ளையை நல்லா வளர்க்கணுங்கிற அக்கறையில அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுக்கறது. நல்லா சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தூண்டுகோலா இருங்கள், ஒருபோதும் ஊன்றுகோலா இருக்காது. என் மகள்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏமா நான் உனக்கு பக்க துணையா இருப்பேன், ஒருபோதும் நான் உனக்காக பரிந்துரைக்க மாட்டேன். அருள் பிரகாஷனுடைய மகள் என்கிற சலுகையை ஒரு இடத்துல கூட நீ பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா அது உன்னுடைய வெற்றி இல்லை. இப்போ அப்பா படிச்சிருக்கிறேன், வேலை செய்யறேன், பேசுறேன்னு சொன்னா இது என்னுடைய வெற்றி அல்ல, எங்க அப்பாவின் வெற்றி. நீ ஜெயிச்சாதான் அது என் வெற்றி அப்படின்னு என் மகள்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன். எனவே பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தூண்டுகோலா இருங்கள், ஒருபோதும் ஊன்றுகோலா இருக்காதீங்க. கலீல் ஜிப்ரான் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு எழுதிய ஒரு மிகப்பெரிய கவிதை, உங்கள் பிள்ளைகள் உங்கள் மூலமாக வந்தவர்களை தவிர உங்களுடையவர்கள் அல்ல. ஆங்கிலத்தில் 2 சொல் இருக்கு, பீயிங், பிகமிங். பிகமிங் அ பேரண்ட்ஸ் இஸ் வெரி ஈஸி. இல்ல, 2 பேரும் கல்யாணம் ஒரு குழந்தை பெற்றா அவங்க பேரண்ட் ஆயிடுறாங்க. பிகமிங் இஸ் அ பேரண்ட் ஈஸி, பட் பீயிங் அ பேரண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் பெற்றோராய் ஆகிவிடுவது ரொம்ப எளிது, ஒரு சிறந்த பெற்றோராய் இருப்பது என்று கடினம். எனவே உங்கள் பிள்ளைகளினுடைய திறமையை கண்டறிந்து தகுந்த விதத்திலே அவர்களுக்கு நீங்கள் ஒத்தாசையாய் இருந்து விலகி நின்று அவர்கள் வெற்றியை நீங்கள் ரசிக்க வேண்டுமே தவிர அளவுக்கு அதிகமாக ஒரு இடத்தில் தலையிட்டு விடக்கூடாது. இப்படி ஒரு பக்கம் கவலையற்று இருக்கிற பெற்றோர்கள், ஒரு புறம் அவர்களை கைகளில் உள்ளங்கைகளை விட்டு வெளியே விட மாட்டேன் என்று சொல்லுகிற பெற்றோர்கள், இந்த 2 விதமான பெற்றோர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் ஓரியன்டேஷன் போவதற்கு 8500 ரூபா ஒரு ஸ்கூல்ல வாங்குறான். எனவே நம்முடைய கடமையை பெற்றோராக நாம் செய்ய வேண்டும். இதை யாரோ பள்ளிக்கூடம் சொல்லிட்டு வரக்கூடாது. பள்ளிக்கூடம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பள்ளிக்கூடம் ஏன் இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் நடத்துறாங்கன்னு அவங்களை கேட்டா, சார் நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா அவங்களை வச்சுக்கிறோம், வீட்டுல போனோம்னா செல்லம் கொடுத்து பிரச்சனை கொடுத்து வளர்த்துறாங்க, அதனாலதான் பேரண்ட்டு கூட நடத்துறோம்னு அவங்க சொல்றாங்க. சரி, இது சரியா தவறா என்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே போகல. ஆனா இந்த நிலைமை வந்துச்சு. புத்தக கண்காட்சிகளுக்கு போனாலே பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் நம்மள புக்கு படிச்சா வளர்த்தாங்க, இயல்பா வளர்ந்தோம். எனவே இது புத்தக போட்டு பயிற்சி நடத்தி சொல்லித்தர வேண்டிய விஷயம் இல்லை. எப்படி ஒரு தாய்மை ஒரு குழந்தை பெறுவது என்று இயல்பானதோ இறைவன் கொடையோ, நல்ல பெற்றோர்களாக இருப்பதும் இறைவன் கொடை. இப்படி பெற்றோர்களாக இருப்பவர்கள் 2 விஷயத்தில் கவனமா இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு நாம் பக்க துணையா இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் நாமே பரிந்துரைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. நம் பிள்ளைகளுக்கு நாம் தூண்டுகோலா இருக்க வேண்டும், ஒருபோதும் ஊன்றுகோலா இருக்கக்கூடாது என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.